ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளராக திமுகவின் வி.சி. சந்திரகுமார் அறிவிப்பு. திமுக இணை கொள்கை பரப்பு செயலாளரான வி.சி. சந்திரகுமாரை வேட்பாளராக அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஈரோடு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். இந்திய தேர்தல் ஆணைய அறிவிப்பை அடுத்து தமிழ்நாடு அரசு தளில் தகவல் வெளியீடு. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கடைசி நாள் அமர்வு. ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு திட்டம். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட வி.சி.க்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. திருமாவளவன் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பொள்ளாச்சி வழக்கில் தான் சொல்வது தவறு என்று நிரூபித்தால் நீங்கள் அறிவிக்கும் தண்டனையை ஏற்கிறேன். ஆனால் நான் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் தண்டனையை ஏற்பீர்களா என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் சவால். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் சென்னை திருச்சி விமான கட்டணம் 5 மடங்கு உயர்வு. மதுரை, கோவை, தூத்துக்குடி, சேலம், திருவனந்தபுரம் கட்டணங்களும் உயர்ந்ததால் மக்கள் அவதி. பெரியார் குறித்து அவதூறாக பேச சீமானுக்கு எந்த அருகதையும் இல்லை. திமுக அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கடும் விமர்சனம். மதுரை அரிட்டாப்பட்டியில் எக்காரணத்தை கொண்டும் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நந்தனத்தில் நடைபெற்று வரும் சென்னை புத்தக கண்காட்சி நாளையுடன் நிறைவு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன் நிகழ்வுடன் நிறைவு பெறுகிறது. தேர்வு செய்யப்படும் நிர்வாகிகள் 4 ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருப்பார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகிகள் தேர்வுக்கான நெறிமுறைகள் வெளியீடு. இந்தியாவில் முன்பு இருந்த குருகுல கல்வியே சிறப்பாக இருந்தது. வேலூரில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் கருத்தரங்கில் ஆளுநர் ஆர்.என். ரவி பரபரப்பு பேச்சு. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து விவகாரம். நாடக ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு. பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசுவதை சீமான் தவிர்க்க வேண்டும் என வி.சி.க தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றிக்கு இணைந்து பணியாற்றுவோம் எனவும் பேட்டி. அரசியல் நாகரிகம் அல்ல. பெரியார் தமிழ்நாட்டு மக்களின் பெருமதிப்பிற்குரிய ஒரு அடையாளம். அவர் மீது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் விமர்சனங்களை வைப்பது ஏற்புடையதல்ல. காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையிலான நட்புறவு எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்களால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம்.
மாவட்டம் சித்தாலம்புத்தூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர். கடும் சிரமத்திற்கு மத்தியில் வாகன ஓட்டிகள் பயணம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பணியை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம். ஒரு ஆண்டாக பொங்கல் போனஸ், விபத்து காப்பீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. சிவகங்கை எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் பணம் வைத்துவிட்டு லாக்கரிலேயே சாவியை விட்டுச் சென்ற ஊழியர். பணம் எடுக்க சென்ற நபர் அளித்த தகவலின் பேரில் 12 லட்சம் ரூபாய் தப்பியது. விழுப்புரம் கீழ்புத்துப்பட்டு பகுதியில் சட்டவிரோதமாக குவாரி அமைத்து மணல் கடத்தல். தலைமறைவாக உள்ள திமுக பிரமுகருக்கு போலீசார் வலைவீச்சு. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி. மாடு முட்டியதில் 20 பேர் காயமடைந்த நிலையில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. PSLV C-60 ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு இன்று நடைபெறுவதாக இஸ்ரோ அறிவிப்பு. சேசர் டார்கெட் விண்கலன்கள் இடையிலான தொலைவு 500 மீட்டராக குறைக்கப்பட உள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தின் ஓராண்டு நிறைவு. திரளான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம். வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் கடுங்குளிர். ஒடிசா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தீமூட்டி குளிர் காய்ந்த மக்கள். கேரள மாநிலம் கொல்லம் அருகே அரசு பேருந்து விபத்திற்குள்ளாகி 10க்கும் மேற்பட்டோர் காயம். சாலை ஓரத்தில் இருந்த சுவரின் மீது வேகமாக மோதி தலைகீழாக பேருந்து கவிழ்ந்த காட்சிகள் வெளியிடும். வெனிசுலா அதிபராக 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் நிக்கோலஸ் மதுரோ. 26வது ஆண்டாக பொது உடைமைவாத PSUV கட்சி ஆட்சி அமைத்தது. நடிகைக்கு பணம் வழங்கியதை மறைத்து முறைகேட்டில் ஈடுபட்ட வழக்கில் இருந்து ட்ரம்ப் விடுவிப்பு. வரும் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் விடுவிக்கப்பட்டார். வரும் IPL போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிப்பேன். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் நம்பிக்கை. அயர்லாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான இந்திய மகளிர் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. கார் பந்தயம் முடியும் வரை திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை. துபாயில் நடைபெற்று வரும் கார் ரேஸில் பங்கேற்றுள்ள நடிகர் அஜித் பேட்டி.